அன்பார்ந்த தேசியத்தின் தெய்வீகத்தின் இரு மூச்சா சுவாசிக்கும் தமிழ் சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடியாத்த குமரன் ஒரு தகுதி தராதரம் இல்லாத, ஒரு பேச்சு ஒழுக்கம் இல்லாத, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவன் எது மாதிரி சங்கி அவன் யாருக்கு போறான்றது அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் குடியாத்த குமரன் ஒன்னே தெரியுங்க. குடியாத்த குமரன் அவர்களே, ஃபர்ஸ்ட் உனக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடு. திராவிடர் திமுக இருக்க ஒருத்தரும் இழிவா பேசுற ஒருத்தரும் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. ஏன் எடுத்தாதான் அவன் ஏன் இழிவா பேசுறான்னு தெரியும். ஒரு நாவறிஞர்ல அண்ணாதுரை கண்ட இடத்த இயக்கண்டா இது. டே கம்ஜாத்தி குமரா, அண்ணாதுரை கண்ட இடத்த இயக்கண்டா இது. ஒழுக்கணும் ஃபர்ஸ்ட் திராவிட மாடல் அண்ணாதுரை கத்து கொடுத்துட்டு போனா. திருட்டு பையா ஒழுக்கத்தை கத்து கொடுத்தாரு அண்ணாதுரை. கலைஞராத வழியில ஃபாலோ பண்ணாரா? இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு கேடு கேட்டு பேச்சு பேசுறீங்க. ஒரு எதிர்கட்சி மாநில தலைவர் ஐபிஎஸ் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாடா. புறம்போக்கு அவர் செருப்புக்கு நீ லாக்கியா வைக்கியாடா? அவர் செருப்புக்கு லாக்கியா ஐயா? உன் தகுதி என்னடா? 4 கோட்டை டெய்லி கொடுத்தா 4 விதமா பேசுவடா. நாளைக்கு இதே முதலமைச்சரை அவர் ஆட்சி எதிர்கட்சி வந்தா உங்களுக்கு 4 கோட்டை கொடுத்தா 4 நாள் கொடுத்தா பேசுவடா. நாயே, குடிகார நாயே, குடிகார நாயே, உனக்கு என்னடா தகுதி இருக்குது? நீ யாரை பத்திடா பேசுற? மாநில தமிழிசை பத்தி பேசுற? நீ வாங்கி கொடுத்தியா பிரியாணி சமோசாலாம்? டே பொறுக்கி வாங்கி கொடுத்தியாடா? சொந்த காசுல பிஜேபி காரன் போட்டுதான் டீ குடிப்பான். எந்த உன் தமிழக அரசு வாங்கி தராங்க? நாங்க எங்க சொந்த காசுல போட்டுதான் சாப்பிடுறோம். நீ பாத்தியா அவனுக்கு போயிட்டு நின்று பாத்தியா? நாயே, தகுதி கேட்ட நாயே. ஒரு நாள் 1 கோட்டை வாங்கி கொடுப்பான், ஆஃப் வாங்கி கொடுப்பான். அது எச்ச குடி குடி குடிச்சுக்கின்னு மினிஸ்டர் தொடர்பு வாங்கி கொடுக்கலன்னு அவர் போயிட்டு புறம் பேசணும். புறம்போக்குடா நீ, புறம் பேசணும், புறம்போக்கு நீ. உனக்கு தகுதி பத்தி தெரியுதா? நீ சேனல் ஆரம்பிச்சிருக்கியா? இதெல்லாம் அண்ணாதுரை வழி வந்தான். செருப்பை தேடி போனாங்கல்ல. அண்ணாதுரை வழி வந்து சொன்னா செருப்பை தேடி போனாங்கல்லாம். அண்ணாதுரை வழி வந்த நாகரிகம் தெரிஞ்சவங்கடா. இன்னைக்கு திராவிட ஒழுங்கா இல்லைன்னு அதாவது இது மாதிரி அமைப்பு மாதிரி இருக்கா. பிஜேபி என்ன சொல்லி தரான் பாடுறா. ஜாதி ஒழுக்க சங்கின்ற நாயை நெத்தில போட்டு ஒருத்தர் சங்கிதான்டா. அவன் இந்துடா, இந்து தர்மத்தை காக்கிறவன். இந்துன்னா என்ன? இந்துன்னா என்னடா? எல்லா உயிரினத்துக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு சமசமா மரியாதை கொடுக்கணும் இந்து. அதாவது சங்கி கோரிக்கை நாயே நெத்தில போட்டு வச்சு கோயிலுக்கு போற 4 கோட்டை வாங்கி கொடுத்தா குடிச்சிட்டு வேற பொழப்பாக்குற புறம்போக்கு நீ. உனக்கு இவ்வளவு பேச்சு தேவையா? ஒழுக்கம் இருக்குதா உங்ககிட்ட? நாளைக்கு உங்க கட்சியில என்ன ஒண்ணா அவளை போய் புறம் பேசுறா நாயை நீ வாங்கி தரலனா உன்தான் உன் தகுதி. இன்னைக்கு என்ன திராவிட மாடல் அரசுல எடுத்துக்கலாம். தமிழ் சொன்னாங்களே எல்லாமே கேவலமான பேச்சு. நான் முன்ன பதிவிலே சொன்னேன். தரங்கட்ட பேச்சு, தரங்கட்ட பேச்சு. நானும் என் அப்பா திமுக 27 வருஷம் பிஜேபி ஆட்சி. RSS நிலத்தை சொல்லிக்கிறாங்க. ஒரு தட்டுல சாதம் வச்சு எல்லா சமுதாய மக்களும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு சொல்லி தந்தான். ஒழுக்கத்தை சொல்லித்தரான், செருப்பு ஒண்ணு சொல்லித்தரான், எப்படி நடந்து சொல்லித்தரான். நேற்று அண்ணாமலை அரெஸ்ட் ஆனார். யாருமே விதிமுறைகள் மீறக்கூடாது சொன்னாரா மாநில தலைவர். பொறிக்கு நாயே, விதிமுறை மீறக்கூடாது சொன்னாரா? பொறிக்கு நாயே, பகுதி கட்ட நாயே. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு ஆயிட்டாருன்னா 10 கடை வச்சு 10 ஊர் கொடுத்திருப்பீங்கடா. 10 பேர் தாலி எடுத்திருப்பீங்கடா நீங்க. அது மாதிரி நாங்க பண்ணோம். ஒழுக்கத்தை 26ல நீ ஒளி போற நேரம்டா இது. 26 ஒளி போற நேரம்டா நாயே. குமரா, என் பையன் புடுங்கடா ஒன்னா. நீ தரமா பேசுறா. உன்ன மாதிரி தலைமையில பேசுறேன். நான் தரத்தோட பேசுறேன். என்னடா நடத்துற? என்ன பேச்சு பேசுற? நான் தேசிய கட்சி ஒரு மரியாதை உன்னை வளர்த்த ஒரு இயக்கத்துல தான் சொல்லி கொடுத்தாங்கடா. நாயே, வளர்த்த இயக்கத்துல இதான் சொல்லி கொடுத்தாங்களா? ஒரு முன்னாள் ஆளுநர், ஒரு சட்டமன்ற வானதி சீனிவாசன், ஒரு IPS அண்ணாமலை, ராஜா, 70 வருஷம் அனுபவம் அரசியல், குறைஞ்ச 55 வருஷம் அனுபவத்தாளி. என்னடா உன் நாட்டை 4 கோட்டை குடிக்கிற நாயடா? நாயடா 4 கோட்டை 4 பேரை நிக்கிற நாயடா நீ. இறந்து குடிக்கிற நாயடா நீ. உன் யோகித்த குடியாட்டுமே தெரியுதா? உன் யோகித்த தமிழ்நாட்டுக்கு தெரியுதா? இப்போ அதுதான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு தெரியும். நான் எந்த வேலை கோட்டை வாங்கி கொடுப்பான்னு நிக்கிற நாய். உன் பேச்சு உன் வீடியோ பாக்குறாங்க மொத்தமே தெரியும். கோட்டை வாங்கி கொடுத்தா அது கோட்டை பேச கூட பொறுப்பாக நீ குடியேற்ற குமர தானிய ஒரு பொறுப்பு தாட காப்பாற்ற முடிச்சடா நாயே. தலைமை பேச்சை கலவாறு கொடுத்தாங்கடா உனக்கு. காப்பாத்துடா. குடிச்சிட்டு ஊர் மொத்தம் பொறிக்காடு ஆடுன்னு வந்தேடா. பொறிக்காடு உன் வேலை பேருமே தெரியாதானா? யாருக்கிட்டா பேசுற? அமைதியா இருக்கிறான் பிஜேபி காரன் நினைக்காத. ஒழுக்கத்தை கடைபிடி. நம்ம அப்பா அம்மா தான் சொல்லிக்கிட்டாங்க. தமிழன் என்னைக்குமே தலைநிலை இருப்பான் ஒழுக்கத்தால. தமிழனுக்கு ஒரு பண்பு உண்டு. தமிழ் நான் வாழ கத்துக்கோ.
தமிழ்னா வழக்கத்துவ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே தமிழ் ஒழுக்கம் தெரியும். ஒரு தரங்கட்ட வேலை செய்யாத, தரங்கட்டி பேச்சு பேசாத. உன் மீடியா மூலியமா உனக்கு வீடியோ மூலியமா சொல்ற ஒரே கருத்து அதுதான். உன் பேச்சுல ஒழுக்கம் இருக்குடா, பொறுக்கி பேசுவானடா. ஃபர்ஸ்ட் நீ ஒரு படிச்சுட டிகிரி ஓடுறடா, பொறுக்கி பேசுறடா. டே நாயே, இன்னைக்கு குடியாத்த நாய பெண்கள் குடியாத்த நம்ம தமிழ்நாட்டில் மொத்த பேர் தாலியா இருக்கிறாங்கடா. இதே போன ஆட்சியில நம்ம கலைஞர் என்னம்மா சொன்னாங்க, கனிமொழி அம்மா என்ன சொன்னாங்க, எல்லா பொண்ணும் தாலியா இருக்கிறாங்க, எல்லா பொண்ணும் தாலியா இருக்கிறாங்க கத்துனாங்க. இன்னைக்கு எந்த பொண்ணு தாலியா இருக்கிற தெரியல. தமிழ்நாட்டி போய் சொல்றான். நீங்க தமிழ்நாட்டுல 10 ரூபாய் பேசுறடா, நல்லா கேட்டுக்கோ. 10 ரூபாய் பத்தி பேசுறேன். ஒரு கோட்டர் 19 ரூபா அடக்காவது, 17 ரூபாய் 19 ரூபா, 120 ரூபாய்க்கு 100 ரூபாய் தருறேன் நாயே. 100 ரூபாய் தருறேன் கவர்மெண்ட். 60% தானே பில்லுல போகுது, 40% வந்து பில்லுல எடுத்து நிக்கிறாடா. எப்படா இது வந்து சும்மா சொல்லல, ஆயிரக்கணக்கான கோடி, 1000 கோடி கிடையாதுடா நாயே. உனக்கு தெரியாதா போது உன்னை நாயை எதுக்குமா சொல்றேன்? தரம் இல்லாத ஒரு குமரனி. உனக்கு கடவுள் பேர் வச்சுக்கிற, உன் பேர்ல இருக்கிறான் கடவுள். கடவுளுக்கு அவன் பேர்ல இருக்கிறான். குமரன் யாருனா குண்டன் இருக்கும்போது குமரன் இருக்க இடம். நீ புறம்போக்கு பேசுற, சங்கின்னு பேசுற, பொறுக்கி நாயே. உன் பேர் மாத்தி போடா ஃபர்ஸ்ட். உன் பேரை மாத்திரா ஃபர்ஸ்ட். நீ யாருக்கு போடுற டிஎன்ஏ டெஸ்ட் எடுறா ஃபர்ஸ்ட். சங்கின்னு சொல்ற, செல்லுப்பட்டாடி பாரு உன்ன சங்கின்னு சொன்னான். யாரா சங்கின்ற நாயே? எட்டுல பட்டு வச்சு நம்ம அப்பா பெற்றாரா, இன்னும் அம்மா அப்பா பெற்றாரா? அப்படி இல்ல டிஎன்ஏ டெஸ்ட் வேற ஒண்ணு பொண்ணு சொல்றான். யாருக்குள்ள சொல்ற சங்கின்னு? தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தமிழுக்காக திறந்துட்டு வந்துருக்கான். அந்த ஆளு என்னடா தரம் கட்ட என்ன? இன்னைக்கு பிஜேபி என்னடா நினைச்சுட்ட? 11 வருஷம் ஆச்சுடா பிஜேபி ஆட்சிக்கு வந்து இந்தியாவில மோடி தலைமையில. ஒரு கோடி சொல்ல முடியுமாடா? 4 கோடி வாங்கி கொடுத்தாங்க, 4 கோடிக்காக பேசுவதா தலைநட்டுறாயே. உண்மையா கோடி குடிக்காம மனசாட்சி கை வச்சுட்டு மனசாட்சி தொட்டு சொல்றான். உன் மனசாட்சி தொட்டு சொல்றான். உன் சவால் விடுறா, உன்னை உட்கார 11 வருஷத்துல 4 வருஷம் ஆட்சி தமிழ்நாட்டுல எத்தனை கொள்ளை, எத்தனை திருடு, எத்தனை அயோக்கியம், எத்தனை பொய்ப்பேண்டு எல்லா லிஸ்டும் நீ போடுறான். நான் என்ன சொல்றேன்டா, எனக்கு படிப்பறி காமிடா, நீ டிகிரி ஓடுறா, வாழ பாத்துக்கலாம், வாழ பாத்துக்கலாம். குடியாத்த குமரா அன்பாந்த தமிழ் சொன்னாங்களே, இந்த பதிவு மூலியமா ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். தப்ப வந்து குடியாத்த குமரா மாதிரியாலு வேலை கிடையாது, நம்ம மேல இருக்கு. நம்ம தமிழ் சொந்தங்கள் தயவு செஞ்சு நிஜத்தை உணருங்க. 2026ல பணத்துக்கு நம்ம வந்து அடிமையானவன் கிடையாது. அவன் கையில வந்து கொடுத்தாலும் காலில் வந்தாலும் மனசாட்சி கேட்டு ஓட்டு போடுங்க, மனசாட்சி கேட்டு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்ல 1 ரூபாய் 2 ரூபாயில அது 100% ஒரு நாளைக்கு விற்கிதுன்னா 60% தான் கணக்குல வருது, 40% கணக்குல வரலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 1 கோட்டு 120 ரூபாய் கோட்டு 20 ரூபாய் தான் அடக்கம் ஆகுது கவர்மெண்ட்டுக்கு. 80 ரூபாய் அதுல வந்து வரியா போகுது. இது வந்து 60% வருது, 80% வரியா போகுது. 40% கணக்குல வர தேடுற பணம் எங்க போகும் நினைச்சு பாருங்க. மினிஸ்டரும் எம்எல்ஏ எம்பியும் மஞ்சாத்தல் கொண்டாடித்தல் எல்லாம் மஞ்சா பூச்சிக்கிறாங்க. நம்ம கொண்டாடித்தல் அரது குடிக்கார். நம்ம வீட்டுல அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா இருக்காங்க பாத்தியா, அப்பா அம்மா இருக்காங்க பாத்தியா, நம்ம அண்ணன் தம்பி இருக்கோம், நம்ம வீட்டுல தாலி அரது. அதனால நம்மளுக்கு விழிப்புணர்வு தேவை, நம்மளை காப்பாற்றணும். அதுக்காக மாதிரி அரசு வேணும், அது மாதிரி நல்ல முதலமைச்சர் வேணும். இன்னைக்கு இந்தியாவை பிரதமர் காப்பாற்றணும்னா அந்த ஒரு வழியில எந்த ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனும் இந்த 11 ஆட்சியை பார்த்தானா உண்மையை உணருவான். அதை போல தமிழ்நாட்டை மாத்தணும். இன்னைக்கு வந்து வடநாட்டுக்காரனை கேவலமா பேசுறாங்க. இன்னைக்கு வடநாட்டுக்காரன் இல்லைங்க வேலை செய்ய ஆளு இல்லைன்னு நம்மள யாரும் உணரல. இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல மொத்தமே இன்னைக்கு வட மாநிலம் வளருது, நம்ம மாநிலம் பின்தங்குது. இதை உண்மையா நினைச்ச பக்கம் எல்லாருக்குமே தெரியும் உண்மையா பொய்யான்னு. நான் சொல்லல. நீங்க அந்த பக்கம் மாநிலம் 3000 கோடி 3 லட்சம் கோடி எடுக்கிறாரு யோகி. 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 3 லட்சம் கோடி எடுக்கிறாரு. எதுல எடுக்கிறாரு? ஒரு மகா கும்பமேளா ஒரு ஆன்மீகத்தில் எடுக்கிறார். நம்ம டாஸ்மார்க்ல நம்ம பெண்கள் தாலி அறுத்து எடுக்கிறாங்க. கோயில் சொத்து தமிழ்நாட்டுல தான் அதிகம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் கோயில் சொத்து அதிகம். அந்த கோயில் சொத்தை திராவிட மாநில அரசுக்கு அவன் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான். ஆக்கிரமம் சேகர்பாபு பேசுறான், உதவுற நான் வயசு இட்டுல பொட்டு வச்சுக்கிறான். அவன் பேசுறான் ஒரு பேச்சு, மினிஸ்டர் ஆண்டாலும் அவனுக்கு காலம் தான் பதில் சொல்லும், காலம் தான் பதில் சொல்லும். காலங்களும் காட்சிகளும் மாறக்கூடியதுதான். அதுக்கான அன்னைக்கு அந்த நேரத்தில் அவங்க பேச சொல்லுவாங்க. என்னைக்குமே அண்ணாதுரை கண்டெடுத்து நம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்து இயக்கமா திராவிட மாடல் என்னைக்குமே யாருமே தலைவரமா பேசாது. நாகரிகமான பேச்சு கொண்டவன் தமிழ, நாகரிகத்துக்கு முன்னோடி தமிழ. ஆனா அந்த தமிழ் முன்னோடி என்ன திருமாறி குமரமாரி ஆளுநர் இந்த மாதிரி திமுகவுடைய பேச்சாளர்களும்
தேர்ந்தெடுக்கிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் 2026 தமிழ் சொந்தங்களாகி நாம தான் முடிவெடுக்கணும். பாரத் மாதா கி ஜெய்.